திருவிளக்கினை லட்சுமியின் அம்சமாக கருதுவது நமது இயல்பாகும். அருளது சக்தியாகும். அரண் தனக்கு இறைவனுடைய அருளே சக்தி என போற்றப்படுகிறது. அத்தகைய இறையருளை இரவியை தீபத்தில் அமரச் செய்வது நலம் பெறுதல் பொருட்டே வீடுகளில் காலையும் மாலையும் விளக்கேற்றப்படுகிறது. ஆவாகனம் எனும் சொல்லுக்கே அழைத்தல் என்றுதான் பொருள். எங்கும் நிறைந்திருக்கும் இறையருளை சக்தியை நாம் என்றும் தீபத்தில் அமர்ந்து அருள் புரியும்படி செய்ய வேண்டும். கீழே காணும் மீனாட்சியம்மை பிள்ளையை தமிழ் பாடலை பாடியவாறே தீபத்தை ஏற்ற வேண்டும். இப்பாடலை அருளிய குமரகுருபர சுவாமிகள் ஆவர். இவர் மதுரையில் அரங்கேற்றம் செய்யும்போது மீனாட்சி அம்மையே இப்பாடலுக்கு மகிழ்ந்து குழந்தையாக வந்து முத்து மாலையை அருளி மறைந்தாள் என்பது உண்மை வரலாறு ஆகும். தமிழகம் செய்து புண்ணியம் நமக்கு இப்பாடல்கள் கிடைத்துள்ளது. இப்பாடல் இன்றி தீபம் ஏற்றுவது மனம் இல்லா மலர் போல என உணர்க. பாடல் படிக்கிறேன் பாருங்க. பெருந்தே நிறை இருக்கும் நரை கூந்தர் பிடியே வருக முழு ஞானப் பெருக்கே வருக பிறை மௌலி பெம்மன் முக்கட் சுடரே கிடுநல் விருந்தே வருக மும்முதற்கும் விந்தே வருக வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக பழமறையில் குருந்தே வருக அருள் பழுத்த கொம்பே வருக திருக்கடைக்கண் கொளித்த கருணை பெருவல்லம் குடைவார் பிறவி பெரும்பிணிக்கோர் மருந்தே வருக பசுங்குத்தலை மழலைக்கிளியே வருகவே மலைத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே. இப்பாடலை பாடிய வண்ணம் விளக்கு ஏற்றினால் இறையருள் ஒளி விளங்குபவள் விருந்தினரை அழைத்த பிறகு ஒளியில் விளக்கியிருப்பாள். விருந்தினை அழைத்த பிறகு உபசாரம் செய்ய வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாகும். பின்வரும் திருவாசக பாடலை பாட முடிக்கலாம். விளக்கு ஏற்றிய பிறகு பாட வேண்டிய திருவாசக பாடல் நான் அந்த பாடலை வீடியோவாக கொடுத்திருக்கிறேன். அதையும் பாருங்கள். விளக்கேற்றிய பிறகு பாட வேண்டிய திருவாசக பாடலை பார்க்கலாம்.